சைடு சாஞ்சிராம பிடிச்சிங்க முல்லை 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 கொட்டு அதெல்லாம் விழுகாது தாத்தா. கீழே போட்டுறாங்க. இது ஒன்றா நம்பர் தானே தானே யோசிக்கிற நீ வேணா உனக்கு பெரிய கட்டி எடுத்துக்கிற தாத்தா தமிழ்ச்சலாம் பாருங்க அவன் பாருங்க தாத்தா இது எட்டாவதுல தூக்கி போடு எங்க அண்ணன் மாதிரி. ஆமாம் அதே தான் முடிச்சிட்டான் தாத்தா தங்க பிள்ளை. ஆமாம் இப்போ சொல்லுங்க பேர் பாரு தாத்தா தான் இந்த வார்த்தை என்ன சொல்லிவிட்டாரு. தாத்தா தானே திட்டுறாரு. விடு வார்த்தை ஒன்று இருக்கா அதுதான் நான் பிடிச்சி வச்சிருந்தேன். போதும் 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 கீழே போடு இந்த புடியா ஐயனாரு நீ யாரு நீ யாரு பண்ணி அப்போ போதும் போதும் எல்லாம் சுற்றியோட மசாலா வலிச்சு கொஞ்சம் தள்ளி போடுதா கண்ணில் அப்படியே பையனுங்க நம்மளுக்கு வந்து சேர்ந்தாப்புல கொட்டுங்க ரெண்டு பேரும். மலைச்சார மாதிரி ஃபுல்லாக தூங்குதான். என்ன பழம் மொழிங்களா? புது வகை பழம் மொழி காயிட்டு மழை நனைஞ்சு சாவி கூப்பிட்டுருவேன். போன வந்து அவருக்கு போட்டுருவாரோ. அது என்ன படம்? பூரா பழம் கண்ணங்கருட்டு இருக்கிய ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு சொல்லுவான். நல்லா நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்து போட்டு விடு. அப்படி சொன்ன உடனே வந்து தமிழ்ச்சரி ஒன்று அவன் குழம்பிட்டான். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் ஆமாம் இந்த பெரட்டி விட அப்படிங்க. எனக்கு அருமையான வேலையாக கொடுத்துருக்கீங்க நீ. மச்சா என்னோட ரோல் பயங்கரமான ரோலாக இருக்கியா? என்னடா கொட்டா பாக்கு ஏன் களிப்பாக்குலாம் இடத்துல போட்டு பார்த்தா 260 போயிடுச்சு. இப்போ அதே நிலமையில தான் இருக்குது. இப்படி இப்படிலாம் பாதியில் எடுத்தேன். எப்படி? ஆமாம் அதை மொத்தம் எடுத்து போட்டு இருப்பா போல. பார்த்துக்க ஒரு வேலை பார்க்கறதுனா 7 வேலை பார்க்குறேன். இதுதான் போடு. என்ன அதில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற? இது எந்த இந்த டைம் அப்படி இருக்காது தம்பி. ஏன் தம்பி நைட்டே போயிருவியா? அதனால தான் வலிக்குதா? தண்ணி நல்லா நிறையா குடி. நான் முடிச்சிட்டேன். ஓகே அண்ணே கடைசிண்ணே. அப்பா ஐயா நல்லா வீடியோ எடுக்கிறீங்க ஐயா. முன்னாடி போட்டது பின்னாடி போட்டதை விட நல்லா இப்போ பெரட்டுங்க.
என்ன அப்பப்போ மாத்துறிய சூடா இருக்கும் வழக்கறிக்கு இதமான சாப்பாடு இருக்கு. இதெல்லாம் பன்னீர் தெளிக்க சொல்லவா? என்ன மச்சான் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்த்து கொண்டு வந்துடுவாங்க. நம்ம சூடாக தொட்டு விட அப்படியே nước mới câu cứ sao பார்த்தா மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம்ல. நிறையா இருக்கு. ரொம்ப நாள் ஆசை ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு தான் ஆசை மனசார நிறைவேறிருக்கு. ஏன் தாத்தா தென்னம்பட்டையை உரிச்சு 4 சாப்பாடு போட்டால் தான் சரி போட்டு வருவான். போட்டியில் எத்தனை போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு?